அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி மதுரை மாத்தூர் ஏரியாவில் உள்ள பார்வையற்றோர் மதர்சா பசங்களுக்கு சஹர் சாப்பாடு அக்கா வீட்டிலேருந்து கொடுக்க போகிறோம். சஹர் சாப்பாடு என்ன வேணும்னு கேட்டதுக்கு மீன் சாப்பாடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க விரும்பி கேட்டதுனால பாமன்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன மீன் இருக்குது, எப்படி சமைக்க போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மேலாப்பில் உள்ள சுட மீன் வீட்டுக்கு வாங்கியிருக்காங்க. மதர்சா பசங்களுக்கு பாறை மீன் மாவுலான்னு நல்ல துண்டு மீனாகவே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக சமைச்சு மதர்சாவுக்கு போய் பார்ப்போம். இந்த பதிவு விளம்பரத்துக்காக கிடையாது, நம்மளை பார்த்து இன்னொரு 4 பேர் செய்வாங்கன்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. வாங்க போய் நம்ம சமைக்கலாம். இந்த மீனை போகிறோம், இந்த மீன் எல்லாத்தையும் பொரிக்க போகிறோம். இப்போ இந்த மீன் எல்லாமே குழம்பு வைக்க போகிறோம். மீனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லா சிக்கன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் மீன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் மீன் மசாலா தூள் போடுறாங்க. நம்ம குழம்பு பொடி தான் இது. மலேசியா ஃபேமஸ் மசாலா தூள் பாபா மசாலா தூள் போடுறாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு பார்க்குறதுக்கு, பொரிக்கிறதுக்குமே நல்லா மீன் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். போடுப்பா. இல்லைப்பா, நான் யோசிச்சேன் அப்படி. அது செட்டா நான் உனக்கு அழகாக அடுக்கி தந்துடுறேன். தயிர் சௌராஷ்டிராவில் பாக்கெட் எடுத்துகிட்டு போகுது. அது எங்கனையோ இல்லை இல்லைப்பா, நீ அதுக்கு அழகாக எதுப்பா இல்லைப்பா இல்லைப்பா வேணாப்பா. சிவப்பு பாபா மசாலாவா? அப்பா கேட்டது இந்த இது. அப்பா கேட்ட பீஸு இப்படி பீஸாக கேட்டாப்புல, சின்ன பிள்ளைய சாப்பிட்றதுனால அப்பா அப்படிதான். என்னத்துக்கு ஊற்றி வைக்கிறாங்க அவங்க நாளிதாச்சு சிக்கலாட்டில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்று. சுத்தமான நல்லெண்ணெய் ரோஜா சமையல் வாங்க சாப்பிடுங்க. வெந்தயம், பூண்டு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஊற்றிடலாம். போட்டாச்சு. உப்பு கொஞ்ச நேரம் வதங்குறதுக்கு. ஆமாம். ராசமாவுக்கு நிறைய புளி கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்துட்டாங்களோ? ஆமாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு வடிகட்டி இருக்கு. மீன் வாங்கி தந்துடுறேண்ணா. ஒரு தட்டு தக்காளி, நல்ல மசிய இருக்கு. மீன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்காங்க. ஆமாம். பாறை மீன் என்னென்ன மீன் இருக்கு? பாறை மீன், கொடுவா, ஊலா, பாறை மண்டை, மாவுளா, அது இது சின்ன பாறை. அது சின்ன பாறை மீன், நல்ல பெரிய பாறை மீனோட இது. பொதுவாக எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. பொரிக்கிறதுக்கு 2 மீன் நல்ல பீஸாக எடுத்துட்டு குழம்புக்கு பாதி மீன் வச்சுருக்கு. மீன் மசாலா தூள். ஆமாம், நாங்கள் எப்பயுமே அளவுலாம் போட மாட்டோம். உங்களுக்கு தோன்றது ஆனால் குழம்பு அப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு, இப்படி இருக்கும் ஒரு நாள். ஆமாம், ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் தப்பின்னு இருக்கும். தக்காளி பிடிக்காத மசாலா இருந்தாலும் இப்போ எங்களுக்கு கலர்ஃபுல்லான மசாலா. கையை விட்டு கரைக்கணும். மிளகா கருவேப்பிலை கொடுங்க. இந்த வேலை வேணுங்கக்கா, இது நல்லா மசிஞ்சாதப்பா அந்த வெள்ளைப்புள் இதெல்லாம் நல்லா இறங்காது. பச்சை மிளகா, கருவேப்பிலை,
தக்காளி நல்லா வதங்கினால இல்லைன்னா ஒரு மாதிரி உருண்டு புளி கரைசல். குழம்புக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி. தண்ணியில் இந்த தண்ணி போதும். மீன் போட போகும்போது உங்களுக்கு அந்த தண்ணி விடும். இந்த மீனோட இது விட்டோம்னா கொஞ்சம் குழம்பு ரொம்ப இதாகும். அதனால் இதுவும் உப்பையே போட்டுருவீங்களா மாங்காவை? கொதிக்க கடைசியாக தானே மாங்காய் போடணும். அம்மா மாங்காய் கடைசியாக தான் போடுறோம். இல்லை மாங்காய் வந்து கலண்டுன்னு சொல்லுவாங்களே. மாங்காய் கலர்றதான் டேஸ்ட்டு. குழம்பு நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு தேங்காய் அரைச்சி அப்படியே ஊற்றியாச்சு. பால்லாம் புளியலை அப்படியே தான் ஊற்றுறாங்க. பெரிய மீனுன்றனால தேங்காயை ஊற்றிட்டு மீனை போட்டாச்சு. அஞ்சு மீன் கணக்காக போடுங்க கரெக்டாக. யாருக்கு ஆசை ரோஜா மாட்டை கொடு. அப்படியே நல்ல சாப்பிடுறேன். அந்த பிள்ளை என்ன நானே அலைஞ்சிட்டு வந்திருக்கேன்னு கத்து வச்சுட்டேன். நீ ஏன் போறேன்னு கேட்டேன். எத்தனை 50 பீஸா? 50 பீஸ். இருக்கவா? ஏன்னா இதுல பாட்டல் விட்டுட்டா சிக்கன் சில்லு பிடிக்காது. வந்து கலக்க நல்லா அடியிலேருந்து கலக்கி எடுங்கன்னு. சரியா? மீன் சாப்பாடு மதர்சா பசங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. புரோட்டா, இடியப்பம், கறிச்சால்னா. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 3 இடியப்பம், 2 புரோட்டா, கறிச்சால்னா இருக்குது. இன்ஷால்லா வாங்க போய் இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். மதுரையில் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மதுரை கோரிப்பாளையம் பள்ளிவாசல் போனீங்கன்னா அங்கே நிறைய பேர் எப்போவுமே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். கோரிப்பாளையத்துலேருந்து மாத்தூரில் உள்ள நம்ம மதர்சாவை நெருங்கிட்டோம். இப்போ சஹர் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம்ன்றனால பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நோம்பு திறக்கிற டைம் முடிஞ்சதுனால நாங்கள் கார்லேயே நோம்புலாம் திறந்துட்டோம். நம்ம வந்திருக்கிற இடம் பாருங்கள், கொஞ்சம் அவுட்ராக தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நாம் நினச்ச ஜாமியா இஹ்சானுல் உம்யான் பார்வையற்றோர் மதர்சாவை ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற ஹாஜத் இருந்தால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மதர்சா வந்து மாத்தூரில் இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்னாலும் அந்த போர்டில் இருக்கிற நம்பரில் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. கடற்கரையிலேருந்து கொண்டு வந்து
மதர்சால பசங்க அழகாக ஓதிட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு மனசு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ரப்புக்கு நன்றி சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க எல்லா மக்களும். அஸ்ஸலாமு அலைக்கும்.